நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கு காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதனம் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் வேத பகுதியை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18 22 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், நீங்கள் என்ன அன்பு செய்கிறபடியால் நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறபடியால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் சொல்லி எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு செய்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுங்க. குறிப்பாக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வயது கடந்து கொண்டே போகிறது சுவாமி. திருமணம் ஆகாமல் எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறார்கள். திருமணமாகி எத்தனையோ சகோதரிகளுக்கு இன்னும் கர்ப்பத்தின் கனி இல்லாதது போனால், இதோ என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடும் என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரை துடைத்து, திருமணமாகி பல வருடங்களாய் காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காய் நாங்கள் செபிக்கிற மாட்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய நாமத்திலே கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறவரே. அப்பா, நீர் ஆண்டவர் இந்த பூமியில உண்டாக்கும் பொழுது பழுகி பெருகி பூமியின் நிரப்புகள் என்று சொல்லிறே, உன் சந்ததியை தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிறே. இந்த நிகழ்ச்சியின் வழியா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் இந்த வாழ்வுதர உணர்வு வழியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, செபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியா செபிக்கிறோம். அதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி. வேலை இல்லையே என்று சொல்லி படித்து விட்டு வேலையை அலைந்து திரிந்து தேடினாலும் கூட வேலை கிடைக்காமல் இருக்கிறார்கள். அப்பா, அதிகாரியுடைய கண்களை தயவு கிருபை கிடைக்க கிருபை செய்து நல்ல வேலை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.